எல்லாம் ஆமா ஆமா. வாங்கியாச்சுமா. அம்மா இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை தான். அவ பிறந்த நாளைக்கு நமக்கும் சேர்த்து புடவை, தங்க வளையல், நெக்லஸ் பயங்கரமா ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஆமாண்டி. ஆமா, ஐஸ்வர்யா என்ன பண்றா? அவ காலையிலேயே பார்லர் போறேன்னு சொன்னாமா. எப்படியும் பெடிக்யூர், மேனிக்யூர் அப்புறம் அது இதுன்னு பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். நல்லதா போச்சுடி. நீ ஒண்ணு பண்ணு. உனக்கும் எனக்கும் புடவை, நகை நட்டுன்னு வாங்கின எல்லாத்தையுமே நம்ம ரூம்ல கொண்டு போய் ம். வச்சிரு. நீ ஐஸ்வர்யாக்கு வாங்கினதை மட்டும் கொடு. நான் இதை மத்தவங்களுக்கு காட்டி வெறுப்பேத்துறேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி. அந்த சாவித்திரியும் தாமரையும் சேது ஐஸ்வர்யாவை கண்டுக்க மாட்டேங்கிறான் அது இதுன்னு சொல்றாளுங்கல்ல. இவளுங்க கிட்ட இது எல்லாத்தையுமே காமிச்சு சேதுதான் இதெல்லாம் ஐஸ்வர்யாக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லுவோம். ம். ம்? ஆத்தாளும் மகளும் அவளுக்கு வாங்கின நகை புடவையெல்லாம் பார்த்து நல்லா வயிறு எறியட்டோண்டி. ம். சூப்பர் ஐடியாமா. கொடு கொடு, அத கொடு. சரி, நான் இது ரூம்ல வச்சிடுறேன். இந்த இதை எடுத்துட்டு போ. இந்த பேக்கையும் எடுத்துட்டு போ. போ போ, சீக்கிரம் போ. ம். சீக்கிரம். ம். அக்கா, அத்தாச்சி, அத்தாச்சி, அக்கா, அத்தாச்சி. என்ன ஈஸ்வரி? எதுவும் வேலையா இருந்தீங்களாக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, சொல்லு. இருங்க, அத்தாச்சி வந்துட்டோம், அதுக்கப்புறம் சொல்றேன். அத்தாச்சி, அத்தாச்சி, தாமரை. வந்துட்டேன். என்ன மதனி? அத்தாச்சி அத்தாச்சின்னு எதுக்கு ஏல விட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் அத்தாச்சி. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன். உட்காருங்க. அப்படி என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அக்கா உட்காருங்க. அட உட்காருங்க. உட்காருங்க. தாமரை, உட்காரு. என்னம்மா சேது ஐஸ்வர்யாவுக்காக புடவை நெக்லஸ்லாம் வாங்கிட்டு வந்தானே, அத எல்லாருக்கும் காட்ட போறியா? ஆமாண்டி, அது எல்லாத்தையும் காட்டினா தானே சேது ஐஸ்வர்யா மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். அத்தாச்சி, ஐஸ்வர்யாக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல சேது கடைக்கு போய் அவளுக்காக விலை ஒசந்த பட்டு புடவை, வைர நெக்லஸ், வைரத்தோடு, வைர மோதிரம் அது இதுன்னு ஐஸ்வர்யாக்கு நகையா வாங்கி குமிச்சிட்டான் அத்தாச்சி. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டலான்னு தான் நான் கூப்பிட்டேன். இருங்க, ஒன்னொன்னா காட்டுறேன். ஆ, ஏய், ஈஸ்வரி, ரொம்ப அழகா இருக்கு புடவை. ம், கலரும் நல்லா இருக்கு. கொடுங்கக்கா, அத்தாச்சி காட்டுறேன். சும்மா பாருங்க. புடவை பயங்கரமா இருக்கே மதனி. விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ரொம்பலாம் இல்ல அத்தாச்சி, ஒரு 2.25 லட்சம் தான். ஆ, 2.25 லட்சமா? ஆமா அத்தாச்சி, நல்ல வெள்ளி ஜருக அது இதுன்னு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு அத்தாச்சி. பிரிச்சு பாருங்க நல்லா. அம்மா, சேது மாமாவா இதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்காக வாங்கியிருப்பாரு? அவன் வாங்கினானா இல்ல இவளுங்களா அடிச்சு விடுறாளுங்களான்னு தெரியலையே. அம்மா, இங்க பாரு. 2.25 லட்சம் தாமா. நல்லா இருக்குல்ல? ம். என்னடி? அக்கா, ம் அப்படியே இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க.
ரொம்ப அழகா இருக்கு ஈஸ்வரி. இந்த வளையலையும் பாருங்க. ஆ, வைரம். இது எல்லாமே ஐஸ்வர்யாக்கு ரொம்ப அழகா இருக்கும். கொடுங்கக்கா, அத்தாச்சி கிட்டயும் தாமரை கிட்டயும் காட்டுவோம். ம். பாரு சாவித்திரி, கையில வாங்கி பாரு. ஆ, இதுல நெக்லஸ், தோடு, மோதிரம் எல்லாமே இருக்கு. எல்லாமே வைரம். ஹே தாமர பாரு. ஆ, தா, பாரு. ஐயோ, இங்க பாருடி வைர மோதிரம். ஐயோ. ஏன் மதனி, இதெல்லாம் உண்மையிலேயேவா சேது போய் ஐஸ்வர்யாக்காக வாங்குனா? ஆ, ஆமா அத்தாச்சி. சேது வாங்காம வேற யாரு வாங்கியிருப்பா? நாளைக்கு அவன் பொண்டாட்டியோட பிறந்த நாள்ன்றதுக்காக சேதுவே கடை போய் இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்கான். ஏத்த சேது மாமா இதெல்லாம் வாங்கியிருந்தா இதெல்லாம் அவர்கிட்ட தானே இருந்திருக்கணும். இதெல்லாம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஆ, ஆ, அது அ, ஏன் தாமர, பிறந்த நாளைக்கு வாங்கின கிஃப்ட முத நாளேவா கூட்டு கொடுத்துருவாங்க? அத சர்ப்ரைஸா ராத்திரி 12 மணிக்கு கொடுக்க வேண்டாமா? சேது அவன் ரூம்குள்ள இதெல்லாம் வச்சிருந்தா எங்க ஐஸ்வர்யா பாத்துருவாளோன்னு என்கிட்ட கொடுத்து இது ஐஸ்வர்யாக்கு தெரியாம பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னான். அதான் வச்சிருக்கோம். ஓ, ம். சின்னம்மா, ஐயோ, இவன் இங்க வந்தா? இவன் எங்கோ வெளியே போயிருக்கான்னு நினைச்சுதானே கட்டு சொத்த கூட்டத்துல அவுத்தோம். பாப்பா சேது, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சின்னம்மா, ம். 12 லட்சத்துக்கு அப்படியான ஷாப்பிங் பண்ணீங்க? ஆ. எனக்கு மெசேஜ் வந்துச்சே. எது 12 லட்சமா? ஆமா, ஆ, ஆத்தி. பேங்க்ல இருந்து வேற எனக்கு போன் பண்ணாங்க சின்னம்மா. இம்புட்டு பணத்தை செலவு பண்றது நீங்களா இல்ல வேற யாராவதான்னு கேட்டாங்க. நான் தான் அந்த கார்டை உங்ககிட்ட கொடுத்தேன்ல. எப்படியும் நீங்க தான் வாங்கியிருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் தான் செலவு பண்ணேன்னு சொல்லிட்டேன். ஐயோ. ஐஸ்வர்யாவுக்கு gift வாங்கணும்னு சொன்னீங்க. அதுக்குன்னு 12 லட்சத்துக்கா வாங்குவீங்க? என்ன சேது, கல்யாணத்துக்கு அப்புறம் முத தடவையா இப்பதான் ஐஸ்வர்யாவுக்கு பிறந்தநாள் வந்திருக்கு. அவளுக்கு இந்த பரிசெல்லாம் வாங்கணும்னு வாங்கியிருக்காங்க. இதுல எதுக்குப்பா கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு? ஆஹா. நம்ம கிட்ட இல்லாத காசா பணமா? ஏன்பா சேது, அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் நீயா போய் ஐஸ்வர்யாக்காக வாங்கலையா? என்னது சேது போய் கடை கடையா ஏறி வாங்குறதா? அவனுக்கு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்து முழுக்க முழுக்க எம்எல்ஏ ஆபீஸ்ல வேலை பிஸியா இருந்துச்சு. மதியானம் இருந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் ஆனதுனால சாப்பிட்டு போயிரும்ட்டு வீட்டுக்கு வந்தான். சின்னம்மா, பசிக்குது, நீங்க சாப்பாடு எடுத்து வைங்க. நீ போய் கை கழுவிட்டு வாப்பா, நான் எடுத்து வைக்கிறேன். ம். மதனி, எப்படி எப்படி இதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்காக சேதுவே போய் கடைக்கடையா ஏறி இறங்கி வாங்கினானாக்கும். ம். எதுக்குடி, எதுக்கு இதெல்லாம்? ஆ, ஏய் தாமர, அவன்தான் இந்த புடவை நகை எல்லாத்தையுமே வாங்குனா. ஏதோ ஆ. வேலை விஷயத்துல மறந்துட்டான் போல ஓ, இருக்கு. நம்பிட்டோம் 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 நம்பிட்டோம். நீங்க ஓட்டுன படம்லாம் போதும், ரீலு அந்து போச்சு. ம், ம். வாமா போலாம். வரேன் மதனி. ம், ம், ம்.
இததான் சேது நாங்க ஐஸ்வர்யாக்காக வாங்கினோம். இதுக்குதான் 12 லட்சம் ரூபா ஆச்சு. ம் சரிங்க சின்னம்மா. அப்புறம் சித்ரா ஆசைப்பட்டாலேன்னு அவளுக்கு ஒரு புடவையும் ஒரு ஜோடி வளையலும் வாங்கினேன். நான் வேணும்னா அந்த பணத்தை கொடுத்துடுறேன்ப்பா. பணத்தை இங்கதான் எங்கேயோ வச்சேன், இரு. சின்னம்மா 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 ம். இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 12 லட்சம்னு மெசேஜ் வந்துச்சு. அம்புட்டு பணத்தை நீங்க தான் செலவு பண்ணீங்களான்னு கேட்டனே தவிர எது எது எம்புட்டு வாங்குனீங்கன்னு நான் கேட்கல சின்னம்மா. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல வேண்டாம். நமக்குள்ள எதுக்கு கணக்கு வழக்கலாம்? இல்லப்பா, இருந்தாலும் 12 லட்சத்துக்கு உனக்கு கணக்கு தெரியணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சின்னம்மா, விடுங்க. சேது, தாமரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ அச்சைக்கு என்ன வாங்குனீங்கன்னு நீ கேட்டிருக்க கூடாது சேது. நீ அப்படி கேட்டதும் எங்களுக்கு அது எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமா? என்ன இருந்தாலும் அவங்க முன்னாடியே நீ எங்க அம்மாவை அப்படி கேள்வி கேப்ப. ஐயோ, நான் வேணும்லாம் கேட்கலக்கா. யதார்த்தமா 12 லட்சத்துக்கு என்ன வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்போ அவங்க இல்லாதப்ப நீ அதை கேட்டிருக்கணும் சேது. அதுவும் இல்லாம நீதான் போய் ஐஸ்வர்யாவுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தன்னு நாங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தோம். நீ வந்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, நான் வாங்கலன்னு எங்களை மாட்டி விட்டுட்ட. நீங்க இப்படி எல்லாம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாங்க இப்படி சொல்றோம்ப்பா. உன்கிட்ட யாராவது கேட்டா ஆமான்னு சொல்லுன்னு சொல்லியிருந்தா நானும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசியிருந்திருப்பேன். சொன்னாலும் சொல்லலனாலும் ஒரு சில விஷயத்த நீயே புரிஞ்சுக்கிட்டு அத மெயின்டைன் பண்ணணும் சேது. ஐஸ்வர்யாவுக்கு புருஷன் நீ. இதெல்லாம் நீதான் வாங்குனியான்னு கேட்டா, ஆமா அத்த, நான் தான் என் பொண்டாட்டிக்காக கடைக்கடையா ஏறி போய் இதெல்லாத்தையும் வாங்குனேன். ஆசை ஆசையா வாங்கி என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் gift கொடுக்க போறேன்னு நீ சொல்லிருக்கணும்ல. அப்பதானே ஐஸ்வர்யாவோட புருஷனா நீ பேசினது சரியா இருந்திருக்கும். சரி விடுடி, ஏதோ புள்ள தெரியாம பண்ணிட்டான், அதுக்காக நீ அவனை நிக்க வச்சு கேள்வி கேப்பியா? இல்லம்மா, மத்தவங்க முன்னாடி பொண்டாட்டிய விட்டு கொடுக்க கூடாதுன்னு தம்பிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னாதானம்மா தம்பிக்கும் தெரியும். சரி விடுடி. சேது, இந்த புடவை, நெக்லஸ், வளையல், மோதிரம் எல்லாமே நீ உன்னோட ரூம்க்கு எடுத்துட்டு போ. ஏன் ரூம்கா? ஆமாப்பா, இதெல்லாம் உன் ரூம்ல எடுத்துட்டு போய் மறைச்சு வை. ராத்திரி 12 மணி ஆனதும் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. எப்படியும் உன்கிட்ட இருந்து ஏதாவது பரிசு வரும்னு அவ ஆசாசியா காத்துட்டு இருப்பா. உடனே அவளுக்கு இதெல்லாம் எடுத்து கொடுத்து, உனக்காக தான் இது எல்லாத்தையும் கடைக்கடையா ஏறி வாங்குனேன்னு அவகிட்ட சொல்லு. அவ மனசு சந்தோஷப்படும்ல. ஆனா நீங்க தானே சின்னம்மா அதெல்லாம் வாங்குனது. அட, அவகிட்ட நீ அப்படி சொல்லுப்பா. கொஞ்சம் கூட ஐஸ்வர்யா பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. புது பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினை. ஏய், அதெல்லாம் எடுத்து கொடு. சரிம்மா. கொடு. ம். இந்த சேது, சொன்ன மாதிரி 12 மணிக்கு வாழ்த்து சொல்லி கொடு. ம். இந்த உன்னோட கார்டு. சரி, வரேன். அசத்திடு சேது. ம். என்ன தங்கம், உங்களுக்கு இன்னும் தூக்கம் வரலையா? என்ன செல்லம்? என்ன என்ன சிரிக்கிறீங்க? என்ன தங்கம்? ஐசு, இங்க பாரேன். இவருக்கு என்ன நல்ல அடையாளம் தெரியுது. நான் பேசுறத பார்த்து எப்படி சிரிக்கிறான்னு பாரு. அழகரு அழகரு சேதுபதியா நீங்க? சரி, அப்பா எங்கன்னு சொல்லுங்க, அப்பா எங்கன்னு சொல்லுங்க. பா தங்கம், பாத்தியா அப்பா எங்கன்னு கேட்டா என்ன பார்த்து சிரிக்கிறான் பாத்தியா? ஆமா மாமா, உங்களை அவனுக்கு நல்ல அடையாளம் தெரிஞ்சிருச்சு. படு சுட்டி இவன். யாரு புள்ள இவன்? என்னோட புள்ள என்ன மாதிரி தானே இருப்பான். யாரு? மலரு. வா மலரு.
என்ன மலரு? குழந்தைக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். சரி குடு. கொடுங்க. வரேன். மலரக்கா. மாமா. ம்? இன்னைக்கு ஒரு நாள் மலரக்கா கிட்ட அழகரை கொடுத்து தூங்க சொல்ல வைக்கலாமா? எதுக்கு? அழகர் எப்பவும் ஏன் கூட தானே தூங்குவான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். மலரு நீ போ. சரி. என்ன அழகரு, தங்கத்துக்கு பசிக்குதா? இந்தாங்க பால் வந்துருச்சு, குடிங்க. மலரத்தை பால் கொண்டு வந்திருக்காங்க, குடிச்சிடலாமா? இந்தாங்க குடிங்க குடிங்க குடிங்க. என்ன இது? குழந்தை எப்பவும் சீக்கிரமா தூங்கிடுவான். இன்னைக்கு இப்படி தூங்காம முழிச்சிட்டு இருக்கான். பன்னெண்டு மணி ஆனதும் மாமா என்கிட்ட பர்த்டே விஷ் பண்ணுவாரு. அவர் கூட தனியா உட்காந்து சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சேன். இவன் தூங்க மாட்டேங்கிறானே. ஐஸ்வர்யா, ஆ. லைட் ஆஃப் பண்ணாதான் இவன் தூங்குவான்னு நினைக்கிறேன். நீ லைட் ஆஃப் பண்ணு, பால் குடிச்சு அப்படியே தூங்கிடுவான். ம். பொறுமையா 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 குடிங்க தங்கம், பொறுமையா குடிங்க. தூக்கம் வந்துருச்சா? தூங்குங்க. தங்கத்துக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்பா தங்கத்துக்கு அப்படி தட்டி கொடுக்கறேன். அப்பா தட்டி கொடுப்பனா நீங்க தூங்குவீங்களா? பன்னெண்டு மணி ஆனதும் பர்த்டே விஷ் சொல்லி நம்ம கூட பேசுறதுக்காக தான் அழகரை சீக்கிரம் தூங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு போல. ஐஸ்வர்யா, ஆ? நீ தூங்கலியா? ஆ, இல்ல மாமா, முதல்ல அழகர் தூங்கட்டும், அதுக்கப்புறம் நான் தூங்கிக்கிறேன். சரி சரி, நீங்க தூங்குங்க, நல்லா தூங்குங்க. ஐஸ்வர்யா, மாமா. நீ வந்ததுமே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க. ஆ, மாமா, நீங்களா இத சொல்றது? ஆமா, ஏன்? இதுக்கு முன்னாடி என்கிட்ட இப்படி எல்லாம் சொன்னதே இல்லையே. நீங்க இப்படி சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என் மனசுல தோணிச்சு சொன்னேன், இதுல என்ன இருக்கு? ஆமா, காலையில இருந்து ஒண்ணு ரொம்ப நேரமா ஆளையே காணோம். பார்லர் போயிருந்தோம் மாமா. ஓ, அதனாலதான் இம்புட்டு அழகா? மாமா, அப்ப பார்லர் போனதுனால தான் நான் அழகா இருக்கேன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படிலாம் சொல்லல. அதுவும் ஒரு காரணமானு கேட்டேன், அப்படிதான். போங்க மாமா, அழகா இருக்கிறதா சொல்லிட்டு பார்லர் போனதுதான் காரணம்னு சொல்லிட்டீங்க. எது காரணமா இருந்தா என்ன? எப்படியோ இன்னைக்கு நீ அழகா இருக்கல்ல. தேங்க்ஸ் மாமா. என்ன தங்கம்? என்னைக்கும் இல்லாம மாமா இப்படி சந்தோஷமா பேசுறாருன்னா எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவரே ஆசைப்படுறாரு போல. இன்னும் 2 minutes தான் இருக்கு. 12 மணி ஆனதும் மாமா எனக்கு விஷ் பண்ண